மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை வந்து படுக்கலைன்னா நமக்கு தூக்கமே வராது மக்களே. ஏன்பா? இங்கே ஒருத்தி வந்துட்டு ஐவி ஏற்றி உட்காந்து படுத்துட்டு இருக்கேன். இவர் வந்து அங்கேருந்து வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி காட்டுறேன். ஏன் அப்புறம் அங்கே காட்ட வேணாமா குளுக்கோஸ் ஏறுதுன்ட்டு? ராசி பலனில் உங்கள் ராசிக்கு நீங்கள் எங்கேயோ போக போகிறீங்க. விபரீத ராஜயோகம். இந்த குரு பயிற்சி நடக்கிறதே உங்களுக்கு தான். நடந்துருச்சே. கண் கோளாறாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாரமாக சரியாக சாப்பிட முடியல. சாப்பிட்டா வாமிட் வருது, தலை சுத்தம், டீஹைட்ரேஷன் மாதிரி வந்துட்டு எந்திரிச்சு நின்னாலே கிருகிருன்னு ஆடுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. கையெல்லாம் கிடுக்கிடு நடுங்குது. 40 வயசு 50 வயசில் வர வேண்டியதெல்லாம் இப்போ வருது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே. நான் கூட ஏதோ குவா சத்தம் தான் கேட்க போகுது போல், அதனால தான் இப்போல்லாம் சிம்டம்ஸ் இருக்குன்னு நினச்சேன். இருக்குல்ல, எடுத்து வச்சுருந்தேன். ஆமாம், செருப்பு எதுக்குப்பா எடுத்துக்கிட்டு வாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்கட்டும். அப்புறம் வந்துட்டு வேற என்ன நடந்துச்சு? இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஆனோன்னா ஓகே, நமக்கு வந்து ஹீட் ஒத்துக்கலை, டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு குளுக்கோஸ் எடுத்துலாம் சரியாயிடுன்னு சொல்லிட்டு வந்து கேட்டால், இதுக்கு பேர் டீஹைட்ரேஷன் இல்லையா, ஸ்ட்ரெஸ்ஸாக. அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஆக்சுவலாக அந்த டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப டாக்டர் சொன்னது நான் சொல்கிறேன். ஆமாம், அப்போ அவரே சொல்லுவா பாருங்க. அது சொல்ல மாட்டேன். டாக்டர் என்ன தெரியுமா கேட்டார்? ஐயோ, அவர் ஏதோ தெரியாமல் கேட்டுட்டாரு. என்ன பண்ணுறேன் இந்த ரணகலத்தில் ஒரு புதுகலம் கேட்குது. அவர் கேட்ட உடனே எனக்கு பாதி உடம்புல சரியாயிடுச்சுன்னா பார்த்துக்கங்க. என்ன படிக்கிறேன் அப்படின்னாரு. அவர் தெரியாமல் கேட்டிருப்பாரு. என்ன படிக்கிறேன்? இல்லை சார், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. காலேஜ்லாம் போலையா? இல்லை சார், கல்யாணம் ஆயிடுச்சு சார், குழந்தை இருக்கு. எனக்கா ஒன்றும் நம்ம காலேஜ் போகிற மாதிரி இருக்கும். நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு இருந்தேங்க அந்த நவீன் பையனுக்கு. அந்த நேரத்தில் வந்துட்டு இப்போ பாட்டுக்கு எந்திரிச்சு உள்ளே போனான். ஐயோ, ஏதோ சரசத்தை கூட்ட போகிறாப்புல. ஆமாம் ஆமாம், அதைத்தான் நானும் சொல்லுவேன் வீட்டில். என் பேச்சை கேட்கல. இப்போ கையில் ட்ரிப்ஸை குத்துறானே பேச்சை கேட்க. இப்போ எங்கே கேட்க போகிறா? இப்போ நீ சொல்லு, உன் விஷயத்தை நீ சொல்லு. உன் விஷயம் நீ சொல்ல வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறது. ஆமாங்க, உள்ளே போனோடனையும் அந்த டாக்டர் என்ன சொன்னார்னா, லாஸ்ட்டாக எல்லாத்தையும் எழுதி ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதி கொடுத்துட்டு, சார் ஒருவேளை ஹீட்டுக்கு எதனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கு வந்து அவர் இப்படி பார்த்தாரு நேற்று. ஹீட்டுக்கெலாம் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக, அதாவது நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இல்லை நெக்ஸ்ட்டு இல்லை, அவங்க வந்து ரொம்ப இந்த ஃபோன் வந்து நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு அவங்க வந்துட்டு வேறு என்ன சொன்னார்? ஒழுங்காக டைமுக்கு சாப்பிடணும், தூங்கணும். ஒழுங்காக டைமுக்கு சாப்பிடணும், அவுட்டு. ஒழுங்காக டைமுக்கு தூங்கணும், அவுட்டு. சார் நீங்கள் சொன்னதில் எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கிறேன் சார். ஆனால் அந்த யோசிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது சார். இப்போ நீங்களும் கூட இந்த வீடியோவை யாருன்னா ஒருத்தர் உங்களுக்கு சஜஷன் பண்ணி பார்த்துட்டு இருக்கலாம். அதை மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது சார். நிறையா பேர் நிறையா பேர் பேஷண்ட் இருந்தனால என்னால் அந்த இடத்துல வச்சு பேச முடியல. மற்றபடி பார்த்துக்கிட்டிங்கன்னா இது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது, நமக்கு மனசுக்கு நெருடலாக இருக்குது. ஏன்னா யோசிக்கவே மாட்டாளே தான். என்ன ஸ்ட்ரெஸ் உனக்கு? நியாயமாக பார்த்தா இந்த இடத்துல நான் தான் படுத்துறேன். உன் பிள்ளையால என்ன எனக்கு ஸ்ட்ரெஸ் என்னால். ஆமாம், என்னை நிம்மதியாக தூங்கவே விட மாட்டீங்க. என்னை உட்காந்து ஒரு பாட்டு கேட்க விட மாட்டீங்க, ஒரு படம் பார்க்க விட மாட்டீங்க. என்னை வந்து ஆக்குப்பைடாகவே வச்சுக்கிறீங்க. அதனால் எனக்கு வந்து உங்களால் வீடியோ போய் அந்த ஸ்டோரி எல்லாத்தையும் படிக்கிறது நான், ஒண்டியாக உட்காந்து லைட்லாம் செட் பண்ணுறது நான், எடுக்கிறது நான், 3 மணி நேரம் மூச்சை கொடுத்து எடுத்து அது 1 மணி நேரம் அவங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி விகேல டெவில்ஸ் கிச்சனில் போடுறது நான். அப்புறம் என்னது எடிட் பண்ணுறது நான் ஃபுல்லாகவே. இப்போ இடைப்பட்ட நேரத்தில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ தான் அஞ்சலி பிரபாகரனில் கடையை திறந்துருக்கீங்க, அதெல்லாம் தெரியாதனமா ஏதோ ஒரு ப்ராங்க் எடுத்துட்டாங்க. அதெல்லாம் எனக்கு இப்போ தான் புரியுதுடா. ஏமாத்தினால தான் இப்படி படுத்துட்டேங்கிறியா? சாச்சா, அஞ்சலி பிரபாகரனில் வீடியோ போட ஆரம்பிச்சோன்னே என் உடம்புக்கே அது பிடிக்கல. எவனோ சண்டா போடுறான்னு எனக்கு நிறையா கொஞ்சம் இந்த நேற்றுலாம் கொஞ்சம் நேற்று தான். ஆமாம், இது என்னைக்கு வரும்னு தெரில. ஒரு 2 நாளாகவே மன வருத்தமான விஷயங்கள், செயல்கள்லாம் நான் நிறையா பார்க்குறேன். அது நம்மளை சேர்ந்தவங்கலாம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரிலாம் என்னடா இது இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மன வருத்தம் இருக்குதுங்க. 2 நாளாகவே மனசு சரியில்லை. டெவில்ஸ் கிச்சன்லேயும் வீடியோ வந்திருக்காது. ஒரு நாள் லேட்டாக தான் போட்டிருப்பேன்.
இப்போ என்னடான்னா அஞ்சலிக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போனது, இது எல்லாமே என்ன விஷயம்னு ஒன்றுமே புரியலைப்பா. அர்ஜுனை மட்டும் வீட்டில் ஆதிக்கிட்ட தனியாக விட்டுட்டு நாங்கள் மட்டும் வந்திருக்கிறோம். 2 மணி நேரம் ஆகுமா இந்த ட்ரிப்ஸ் ஏறி முடிச்சதுக்கப்புறமா தான் நாங்கள் வீட்டுக்கு போகணும். நான் அதை முன்னாடியே நீ கிளம்பு வீட்டுக்கு அப்படின்னு நீ போய் அவனை எனக்குமே அப்படி தான் இருக்குது. கிளம்பணும்னா எனக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது, டீஹைட்ரேட் ஆகுது. ஏன்னா அதிகமாக யோசிக்கிறது, இந்த நிறைய கதைகள்லாம் அதை படித்து நிறைய பேர் வந்து கோவம் மேறப்படுறாங்க. சீக்கிரமாக போடுங்க, என்ன அனுப்பி இவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் வரிசையாக ஒரு 2000 ஸ்டோரி கிட்டே இருக்குதுங்க. வரிசையாக ஒன்றா தான் படித்து போட முடியும். முடிஞ்ச அளவுக்கு படித்து போட்டுக்கிட்டுருக்கோம். ஆனால் அது வேறு ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ்ஸு. இது மேலே அஞ்சலியை தான் ஸ்டோரி எடுக்க போகிறேன் சார். ஏன்னாண்டாடே எங்கள் சேனலில் 3 வீடியோ போட்டுருக்கேன், நான் நட்டுட்டு படுத்துட்டேன். நான் உங்கள் சேனலுக்கு வந்து நான் கதை சொல்ல ஆரம்பிச்சேன்னா அவ்வளோதான், ஒரு நாளில் நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா தம்பி, எவ்வளவோ பார்த்தாச்சு. என்னன்னா நம்ம நல்லா சேனலில் வீடியோ போடுறது என்னப்பா லைட்டிங்லாம் போடுறாங்க பாச்சே, அவங்களும் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி ஓகேங்க, நாங்கள் இன்னொரு 2 மணி நேரம் கழிச்சு டீ குடிச்சிட்டு இது டீ இங்கே பாரு, நீ அவ்வளோதான் பார்த்துக்க. டைமில் தூங்க சொன்னார் அவர் உன்னைய. டீ குடிச்சிட்டு போகலாம். அவர் உன்னை தூங்க சொன்னார்ப்பா தம்பி. நல்லா ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ தேவையில்லாமல் போயிட்டு டீ குடிச்சிட்டு, டீ குடித்தா என்ன ஆகும், தூக்கம் வராது. மறுபடியும் என்ன பண்ணுவேன், யோசிக்க ஆரம்பிப்பேன். என்ன தான் அப்படி கழுத யோசிப்பான்னு ஒன்றுமே புரியலைங்க. என்னத்தை யோசிக்கிறா ஒன்றுமே புரியலைங்க. ஒருவேளை அந்த அர்ஜுன் பையனால தான் இந்த மாதிரி ஆயிருக்குமோன்னு டவுட்டாக இருக்குது. 1.5 மாதம் அந்த வீட்டில் லீவில் வச்சு செஞ்சு இப்போ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கோம். அதோட ரியாக்ஷன் காட்டுது. ஆமாம், ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி சோகமாக தான் 2 பேருமே உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருந்தோம். நம்ம சப்ஸ்கிரைபர் பொண்ணு வேறு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வேறு விசாரிக்கவே முடியல. ஏன்னா இவ ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி டீஹைட்ரேட் ஆகி ஒரு மாதிரி உட்காந்துருந்த காரணத்தினால எங்களால் கேட்க முடியல. யார் அப்படியா? சரி ஓகேங்க, சரி ஓகே. அதாவது இப்போ உனக்கு வந்து எங்கே போயிட்டு வந்திருக்கோங்கிறத மறந்துட்டு நேராக டீ கடையில் வந்து உட்காந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு டீ ஆற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. டீ கடையை தாண்டி போகும்போது குடிக்காமல் போனால் தட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இல்லை ஆக மொத்தம் அந்த டீயை வந்து குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போவேன்னு ஆளாக நிற்கிறான். இருக்குது, அதனால் குடிச்சிட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ஐவி ஏற்றினோடனே வீட்டில் போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, தூங்கன்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. தூக்கம் வர மாட்டேங்குதுன்றதும் ஒரு பிரச்சனை. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஐவி ஏற்றுவோம், எல்லாம் பண்ணுவோம், தூக்கம் இருக்கும், டீ குடிச்சு தூக்கத்தை கழிச்சு வீட்டில் போய்ட்டு தூக்கமே வர மாட்டேங்குது. இதைத்தானே நான் சொன்னேன் அங்கே வச்சே, அந்த டாக்டர்கிட்ட அப்பயே சொன்னேன், மயக்க ஊசி எதுனா போட்டு விட்ருங்க, சாம போய் படுத்து தூங்கிடுவா அப்படின்ட்டு. ஆனால் தேவை நான் மயக்கத்துலேருந்து இருந்துச்சு, எப்போ இங்கே டீ கடை தள்ளி தான் போவோம், டீ குடிச்சிட்டு போகலான் இருப்பேன். பார்த்தியா? நான் கோவமா இருக்கேன் இவன் மேல. என் மேலையா? ஏன்? நீ விட்டு போயிட்டல. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது உன்னை கூட்டு போனா எப்படி? நீ அங்க வந்து 2 மணி நேரம் உட்காந்துருப்பியா? பாவம்ல நீ. அதனாலதான் உன்னை விட்டுட்டு போன வீட்டுல. மாமா கூட சமத்தா இருந்தியா? ஏய் எங்கடா இருக்க? கேமரா இப்படி திருப்பினா இங்கே தூக்க வேண்டியதாக இருக்குடா மேலே. இல்லை அவன்கிட்ட விட்டுட்டு போனோம்ல, ஒரு மாதிரியா வந்தோடனே முகமெல்லாம் ஒரு மாதிரி முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறான்பா. என்ன கதைன்னு தெரில, ஏதோ நடந்திருக்கு. நான் அவனை பார்த்துக்கிட்டு இல்லை, அவன் என்ன பார்த்துட்டானான்னு தெரியல. ஒன்றுமே தெரியாம உட்காந்துருக்கேன். ஏன்டா பச்சை பிள்ளைய மேலே பழைய போடாதுடா. அவன் என்ன சும்மா பண்ணான், பார்த்துக்கிட்டுன்னு சொன்னேன். அந்த ஏர் ஃபயர்ல கூட ஒரு விதிப்பு இல்லை, அது கொடுத்தியா? நான் எங்கக்கா கொடுத்தேன், அது போயிட்டு தூக்கிட்டு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பசிக்குதுன்னு சொன்னான். நான் இல்லை வேணாம். நீ ஹாஸ்பிடல் போய் ஏய் இருடா, ஏய் அவனை சொல்ல விட்றா, அவன் ஏதோ சொல்ல வரான். பசிக்குதுன்னா தரமாட்டேன்னு சொன்னேன். ஓகேவா, சரி ஓகே மாமா அப்படின்ட்டு படுத்தான். ஓகேவா, படுத்திருந்தேன். நான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன். ஓகேவா, ஒரு முக்கியமான கால் இது வேலை விஷயமா சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு இருந்தேன். நைட்டு 12 மணிக்கு. ஆமாங்க, அண்ணன் நான் கால் பண்ணுவேன், அண்ணன் கால் பண்ணி கேட்டேன். அவன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிருப்பேன். சரி சொல்லு. அடுத்து ஓகேவா, பேசிட்டு குடுக்குன்னு ஓடனான். ஏய் எங்கடா ஓடுற அப்படின்னா அந்த இது பாக்கெட் எடுத்துட்டு வந்து கையில கொடுத்தான். பிக்க பார்த்தான், சரி எடு அப்படின்னு. நான் சாப்பிடலான்னு பார்த்தேன், கொடுக்கல. பவுல் எடுத்துட்டு வந்து சொல்லிட்டு அவனுக்கு அதை போட்டு கொடுத்து, அது அங்க பாரு அங்க சின்ன பீஸ் இருக்கா, அந்த பீஸ் என்ன சாப்பிட என்னையா தடையத்தெல்லாம் வச்சிருக்க? சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பீஸ் என்ன சாப்பிட சொன்னான். கூப்பிட்டான் அந்த பெட்ல அந்த டபுள் அது இருந்துச்சு. ஏய் பிச்சு சமையல் ஆரம்பிச்சிட்டியா? எப்படி சமைச்ச? எப்படி சும்மா ஏய் சாப்பிடுற பொருளை வச்சு இப்படி தான் பண்ணிட்டு இருக்கே நீ வீடெல்லாம். எறும்பு வந்தா எவன்ட க்ளீன் பண்றது?
பார்த்தீங்களா ஒரே ஒரு ட்ரிப்ஸ் தான் எவ்வளோ எனர்ஜி வந்திருக்கு பாருங்க. ட்ரிப்ஸ் ஏத்தலனா கூட இவனால எனக்கு நல்ல எல்லா எனர்ஜியும் வந்துரும். உத்திரே மத்த சமையல் மண்டையா சமையல் மண்டையா சமையல் என்ன ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? சமையல் மண்டையா. சரி போ போ. இங்கே பாரு மாமா வேற என்ன பண்ணா உனைய? எதனா கம்ப்ளைண்ட் இருக்கா மாமா மேலே? இல்ல சேட்டை எதனா பண்ணானா அவன்? சேட்டை எதனா? மாமா ஒன்றும் அவனை பண்ணல, அவன் தான் மாமாவை பண்ணியிருக்கான். அப்படியாயா? என்ன பண்ணா சொல்லு. என்னையா பண்ணா சொல்லு, சும்மா சொல்லு. சொல்லு. நான் பாட்டுக்கு டீச்சர் பாட்டுக்கு இருந்தேன். படிக்க சொன்னான். படிக்க சொன்னானா? ஏண்டா படுக்க சொன்னானா? அதானே இவனாவது உன்னை படிக்க, அவனே படிக்க மாட்டான். ஏன்டா படுக்க சொன்ன? படுத்தா அது கேம் விளையாடி, படுத்துட்டு கேம் விளையாடுன்னு சொல்லிட்டு சொன்னாக்கா, அப்பதானே தூங்குவான். ஏன் அப்படி பண்ணல அப்ப நீ? வேற அதுக்கப்புறமா என்ன ஏண்டா இந்த இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இவ்வளோ கம்ப்ளைண்டாடா? மாமா எந்திக்க சொன்னோம் எந்திரிச்ச. அதுக்கப்புறமா மூச்சு இன்னும் வாங்கல. யாருக்கு? மூக்கு அடைச்சிக்கிச்சு, மூச்சு விட முடியலன்னு சொன்னாங்கக்கா. சரி ஏன்ச்சு உட்கார்றான்னு. சரி மாமா உனக்கு சொன்னது புரியுதா இல்லையா? எனக்கு மூச்சு அடைச்சு மூச்சு விட முடியலன்னு சொல்றேன், என்ன பண்ற அப்படின்ற. ஏய் இல்லடா, மூக்கு அடைச்சிருக்குதுன்னா ஏன்ச்சு உட்காந்துன்னா சரியாகும்டா. ஓ அதுக்கு தான் சொன்னியா? ஆமா அதுக்கு தான்டா சொன்னேன். சரி சூப்பர் மாமா, உட்காந்து. யோ அர்ஜுனு, உன் மேலே நிறையா கம்ப்ளைண்ட் இருக்குதியா? இதுக்கப்புறம் உங்கள் 2 பேரையும் தனியாக விட்டுட்டு போகக்கூடாதுப்பா தம்பி. என்ன சொல்கிற? நேரம் போயிட்டு ஒரு இதை மட்டும் ஒரு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு வரதுக்குள்ளார இவன் அவ்வளோ கம்ப்ளைண்ட் வைக்கிறான், அவன் அவ்வளோ கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க பாருங்க. இவன் போட்டு குத்துறான் பாட்டு ஆடுனுங்கிறாங்க. என்னடா அர்ஜுனு வெடுக்கு வெடுக்கு நாட்டிக்கிட்டு இருக்கியே? யோ உட்காரியா ஒரு ஓரமா? யார் இந்த டான்ஸ்லாம் உனக்கு சொல்லி கொடுக்குறா? நீயே கற்றுக்கிட்டியா? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா உலகத்தில் கற்றுக்கிறதுக்கு. இங்கே பாரு, இது என்ன டான்ஸ்ரா? டஷுக்கு டஷுக்கு டஷ் குடுண்டன் டஷுக்கு டஷுக்கு டஷ் குடுண்டன் டன். சரி உட்கார். மணி என்ன தெரியுமா அர்ஜுன்? மணி 1:15 ஆகுது அர்ஜுன். சரியா? 1:30 மணி ஆகுது. சரியா? நாளைக்கு காலையில் ஸ்கூல் இருக்குது, அது ஞாபகம் இருக்கா தலைவருக்கு? இன்னைக்கும் கட்டையை போடணும்னு நினைச்ச. நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிடுறேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை வீட்டில் இருக்குது. ரொம்ப நாளா சில விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அது இந்த பொருளை தான். பிஎஸ் என்னமா புதுசா ஒன்று சொல்லணுமா? வேற ஏதோ புதுசா சொல்லணுமா? என்ன வேற என்ன மறந்துருப்பாரு, இப்பதான் ஒவ்வொன்றா வரும் ஞாபகத்துக்கு. யோசிக்கிறியா? என்ன பேசிட்டு என்ன பேசுறது? அவனை என்ன போட்டு கொடுக்கறதுன்னு யோசிக்கிறான். ஏதோ திருட்டுத்தனம் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் வீட்டில். ஆமா. யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தான்? மாமாவோட ஃப்ரெண்டு யாரியா? ஆனா பெண்ணா? பாயா கேர்ளா? அர்ஜுனே பாயா? ஏய் எதுக்குடா கை தட்டேன்? அர்ஜுனே பாயா கேர்ளாடா? பாயா? பேர் என்ன? அவனா நீ? வீட்டுல இருந்து சொன்னோம் மாமா கிட்ட. மாமா எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கல மாமா அப்படி சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னான்? அதுக்கு என்ன சொன்னா யோசிக்கல. அதுக்கப்புறமா ஸ்கூல்ல நிறைய பசங்க ஸ்கூல்ல நிறைய பசங்க இருப்பாங்கன்னு சொன்னீங்க. அம்மா அதுக்கப்புறமா வந்துட்டுமா. அதுக்கப்புறமா சரி நீ யோசிச்சு நம்ம நாளைக்கு காலையில தூக்கம் வந்துருச்சு தலைவனுக்கு, அதனால தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாப்ல. மக்களே சரி மக்களே, ஓகேங்க ஒரு வழியா. இருப்பா என்ன யோ யோ என்னதான் பேச போற? எதுவும் இவனை பத்தி தான் சொல்றதுக்கு துடிக்கிறான், ஆனா அவனால சொல்ல முடியலன்னு நினைக்கிறேன் இல்லையா? நீ வேணா உள்ள போய் அப்பிட் ஆயிக்கோ. நாங்க என்ன கேட்டுட்டு வரோம். ஏன்னா நீ இப்ப நாங்க வந்தோடனே உள்ளதானே போயிருக்க, நீ எங்கே உட்கார்ந்து இருக்கிற? எதையாவது கோத்து விட்டுச்சுனா இதா பாத்தியா? பட்டு மாமாவோட ஃப்ரெண்ட் எப்படி இருந்தாங்க? ஏய் பாய் தானே சொன்னேன், பாய் தானே பேசுனாங்க, அப்புறம் எப்படி நல்லா இருந்தாங்கன்னு சொல்லு. ஓ பாய் நல்லா இருந்திருப்பாங்க போல இல்லையா? பாயா கேர்ள் அர்ஜுன் சொல்ல அர்ஜுன். நிறைய முடி வச்சிருந்தாங்களா இல்ல முடியே இல்லையா? முடி வச்சிருக்காங்களா? கேர்ள் தானா? கோதாவரி அந்த செருப்பறி. இரு வெயிட்
மாட்டிக்கினாரு ஒருத்தரே. இருங்க. முடி அதிகமா வச்சிருந்தாலே பொண்ணு நான் நினைக்கிறான். வீடியோ கால் பேசிருக்கப்ப. வீடியோ காலா? அப்புறம் எப்படி முடி அதிகமா வச்சிருக்க? நானே போட்டு தான் வாங்குனேன். அர்ஜுன் வீடியோ காலா பேசினா மாமா? மாமா யூஎஸ் கிளையண்ட் மாமா. யூஎஸ் கிளையண்ட் மாமா. பையன் சொன்னேன் இவ்வளவு நேரம். இப்போ அன்வர் அண்ணாகிட்டயும் பேசினேன். அப்புறமா யூஎஸ் கிளையண்ட் பேசினேன். அவ்வளோதான், பத்த வச்சுட்டே பரட்ட. அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் மக்களே. இன்னைக்கு வந்து இந்த வீடியோ இதோட முடிவடையுது. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண வேணான்ட்டு தான் இருந்தோம் ஹாஸ்பிட்டல்லையே. ஏன்னா நல்லா இருந்திருக்கலாம்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணிருங்க. முக்கியமாக இந்த வீடியோ வந்து ஒரு விஷயத்த சொல்ல வரேன். ஆமா மக்களே, வீட்டில் வந்துட்டு என்னதான் நமக்கு வந்து வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் சரி, என்னதான் நம்ம வந்துட்டு நிறைய சாப்பாடை ஸ்கிப் பண்ணாதீங்க, டைமுக்கு சாப்பிடுங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் எங்களோட சப்ஸ்கிரைபர் ஒரு பொண்ணு நான் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்துட்டு டெவில்ஸ் கிச்சனோட சப்ஸ்கிரைபரும். அவங்க வந்து அவங்கள அங்கே வச்சு கேட்க முடியல. அப்புறமா நாங்கள் கொஞ்சம் எமர்ஜென்சியாக இவளுக்கு ரொம்ப முடியல, ஒரு மயக்கம் போடுற ஸ்டேஜில் இருந்தனால நாங்கள் போயிட்டு இவளை க்யூர் பண்ணிவிட்டு வெளியே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த பொண்ணை போய் பார்க்க போனோம். அவங்க ஹஸ்பண்ட் இருந்தாங்க, அவங்களோட சொந்தக்காரங்களாம் இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் நாங்கள் நல்லா விசாரித்தோம். என்னாச்சுன்னா ஓகேவா, ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி தூங்கிட்டு இருந்தாங்க. என்னை விட அவங்க ரொம்ப முடியாம ஆமாம், ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. அவர் சொன்ன வார்த்தையும் டீஹைட்ரேட் ஆகிடுச்சு, டைமுக்கு சாப்பிடாம ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அது போக வேற என்னமோ சொன்னார்ல, ஏதோ அந்த மாதிரி ஏதோ சம்திங் சாப்பிட்டு இதாச்சு அப்படின்னாரு. நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ வந்துட்டு இருக்கு. அதனால எல்லாருமே வந்துட்டு நல்லா நிறைய தண்ணி குடிங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருங்க, நேரத்துக்கு யோசிக்காதீங்க, எதை பற்றியும் யோசிக்காதீங்க, நேரத்துக்கு தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க டைமுக்கு. ஃபஸ்ட்டு நம்மளோட உடம்பை பார்க்கணும், அப்படின்னா தான் அந்த உடம்பு வந்து நம்மளை பார்க்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு தான் சரி சொல்லிட்டு. ஆமாம், ஆக்சுவலாக இதெல்லாம் உங்களுக்கு சொல்லலை, நான் இவளுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லோரும் கரெக்டாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், நம்புகிறேன். கரெக்டாக இல்லாதவங்க திருத்திக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் ஒருத்தவங்க இந்த மாதிரி வெயில் நேரத்தில் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லத்தாச்சிக்காக இருந்தாங்கன்னா அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய், குட் நைட்.